நாங்கள் இவ்வளோ ஏமாந்துருக்கோம், இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்எல்ல கிடையாது, இது crores கணக்கில் அவர் ஏமாத்திருக்காரு இந்த இடத்துலன்னு சொல்லி எல்லாரும் எங்கிட்ட வந்து என்ன வந்துட்டு த்ரெட்டன் பண்ணிலாம் செக் கேட்டாங்கன்றார். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கேட்டு எவிடன்ஸ் வச்சு தானே கேட்டிருக்கேன், எதுக்கும் இங்கே ஆன்சர் வரவே இல்லை. இது பிஸ்னஸ் லாஸ், திரும்ப திரும்ப எப்படி இது பிஸ்னஸ் லாஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. அஷோர்டு கேபிட்டல்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு எப்படி பிஸ்னஸ் லாஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஏங்க இவருக்கு 15ஆம் தேதி இவர் அடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க நைட்டு வச்சு. இவரே இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தார், என்னையும் அவங்களையும் ரூமில் விட்டு போனாங்கன்றாரு. அது ரொம்ப அசிங்கமான வார்த்தை தானே அந்த இடத்துல. ஏன்னா ஒரு பெண்ணை வந்து நீங்கள் சொல்கிறீங்களே, அது இருந்தால் ஊசி வந்து இடம் கொடுக்காம நூல் நுழையாத அந்த விஷயம் நம்ம பேசுறோம் இல்லையா. அப்போ ஒரு ஆணுக்கும் இந்த இடத்துல கருப்பு உத்தமன் எல்லாமே இருக்குல்ல, அது அப்படி பண்ணியிருந்தா அது தப்பு தானே. மேபி அது ஸ்கேம்ல இருந்து அவர் தப்பிக்கிறதுக்காக அந்த இடத்துல என் ஃபோன் எல்லாமே அழிஞ்சு போச்சு, எல்லாமே போயிடுச்சு, நாளைக்கு எதாவது கேட்டால் ஃபோனில் தாங்க ரெக்கார்ட் இருந்துன்னு சொல்லி தப்பிச்சிடலாம்ல. பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் அஷ்மிதா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்ரி அவங்களுடைய கணவர் விஷ்ணு அவர்கள் பற்றி பயங்கரமான பிரச்சனைகள், அவர் மேலே நிறைய அக்யூசேஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஃபோரெக்ஸ் ஸ்கேம்ல தொடங்கி இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல வந்து நிற்குது. இப்போ அவருமே வந்து பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்காரு. முதல்ல இவருடைய பின்னணி என்ன, இவர் என்னென்ன பண்ணாரு, ஃபோரெக்ஸ் ஸ்கேம்ல ஆரம்பிச்சு இப்போ இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், எதனால் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ஃபோரெக்ஸ் ஸ்கேம்க்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், இவர் எப்படி பண்ணாரு, இது மாதிரியான விஷயங்கள், இவருடைய பின்னணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாக. ஏன்னா ஃபாரெக்ஸ் ஸ்கேம் அப்படிங்கிறது ஐ திங்க் ஒரு 1 month போயிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ரெடிட்ல தொடங்கி இன்னைக்கு இவ்வளோ தூரம் வரைக்கும் ஒரு டர்ன் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இதை நம்ம பார்க்கணும். ஆக்சுவலி என்னன்னா ரெடிட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது பார்ட் 1 பார்ட் 2 2 விஷயம் போட்டிருந்தாங்க. ஒன்று வந்து வித் ஆல் தி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அவர் என்ன பண்ணாரு, அவர் போட்ட MOU, அதுக்கப்புறம் அவர் அனுப்பிச்ச ரிப்ளை லீகல் நோட்டீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2 ஆடியோ நோட் அதில் போடப்பட்டது. ஒன்று வந்து இவர் ரொம்ப அக்ரெசிவாக பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ நோட்டாக இருக்கட்டும், இன்னொன்று வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, கேஸ் தானே கொண்டு போய் கொடுங்க, அட்வொகேட் ஃபீஸ் கொடுத்துட்டு FIR தானே விழும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும். அடுத்தது நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, லோக் அதாலத்தை எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் கேட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து முக்கியமாக லேடிஸ் கிட்ட ரொம்ப அக்ரெசிவாக பேசின ஒரு விஷயம் எல்லாமே இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் எடுத்துகிட்டு போனோம். அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் நம்ம மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு எல்லாமே நம்ம அப்படி தான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு டேர்ன் எடுத்தது நம்ம அந்த வீடியோ பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கால்ஸ், நிறைய டெக்ஸ்ட் சேயிங் தட் இந்த மாதிரி இல்லை மேம் நாங்கள் இவ்வளோ ஏமாந்துருக்கோம், இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்எல்ல கிடையாது, இது crores கணக்கில் அவர் ஏமாத்திருக்காரு இந்த இடத்துலன்னு சொல்லி நிறைய எவிடன்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல 70 crores 50+ crores மாதிரி தான் எல்லாருமே சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கேதர் பண்ண வரைக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுற ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் எஸ் ஐ கேம் டு நோ தட் இதுக்கு முன்னாடியே சில இடத்துல வந்துட்டு செக் பவுன்ஸ் கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் நமக்கு அப்ரோச் பண்ண விக்டிம்ஸ்க்கும் நம்மளும் வந்து இந்த இடத்துல போயிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு விஷயம் இருக்கு. அது இல்லாமல் ரீசெண்டாக வேற ஒரு இடத்துல இந்த ஃபாரெக்ஸ் ஸ்கேம்க்கு அவர் மேலே FIR-ம் போடப்பட்டிருக்கு. இதில் ஓகே, இந்த FIR போடப்பட்ட இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. இதுல வந்து ஸ்டில் ஒரு விஷயம் என்னன்னா ஆனந்தி விஷ்ணு பிரீத்தி அப்படிங்கிறது தான் அதுல விஷயம். ஆனந்தி அவங்க அம்மா இப்போ இல்ல 2017-18 இந்த ஸ்கேம் தொடங்கப்பட்டதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. விஷ்ணு நமக்கு தெரியும், பிரீத்தி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுனால. அவங்க வந்துட்டு அவங்களோட மேனேஜர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடத்துல. அதாவது இந்த ரிலேட்டட் ட்ரேடிங் ரிலேட்டடான எல்லா விஷயத்தையும் இன்ஃபர்மேஷன்ஸையும் ஷேர் பண்ண ஒரு பர்சன். ஓகே, ரிலேட்டட் டு திஸ் நான் தான் மேனேஜர் அசோசியேட் அப்படின்னு சொன்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த விஷயம் வச்சு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் விஷ்ணுக்கு அந்த இடத்துல முன் வச்சிருந்தோம். விக்டிம்ஸ் சார்பா என்ன பண்ணீங்க, அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அவரே விக்டிம் ரோல் எடுத்துட்டாரு இந்த இடத்துல. எனக்கு ட்ரேடிங் பத்தி தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுலாம் எப்படி இந்த பிசினஸ் லாஸ்ன்னு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. வை பிகாஸ் இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அஷர்டு கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும், கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருந்தார். எங்கேயுமே அவர் இன்ட்ரெஸ்ட் மென்ஷன் பண்ணல. ஒன்று. ரெண்டாவது அவராக தான் முன் வந்து 4% கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அந்த MLM பிசினஸ் மாதிரி ஆட்கள் சேர்த்து விட்டு 6% கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. தன்னால 20% வரைக்கும் கொடுக்க முடியும்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஓகே, இது எப்படின்னா கொஞ்ச நாள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்றாரு. அவரா செகண்ட் MOU மாத்தினாரு CNS பேர்ல இருந்து. எங்க இப்போ 2 பார்ட்டி டு த பிசினஸ் இருக்காங்கன்னா எதுவாக இருந்தாலும் 2 பார்ட்டியும் சேர்ந்து தானே முடிவெடுக்கணும். அதெல்லாம் இவர் பண்ணவே இல்லை. இவரா MOU மாத்தினார், இவரா வச்சார், இவரா எல்லாருக்கும் போஸ்ட் போட்டு விட்டார். முதல் விஷயம். ரெண்டாவது எல்லாரும் எங்கிட்ட வந்து என்ன வந்துட்டு த்ரெட்டன் பண்ணிலாம் செக் கேட்டாங்கன்றார். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இவர் தான் எல்லாருக்கும் வந்துட்டு அந்நேரத்துக்கு வாயை மூட்டினா போதும்னு சொல்லிட்டு செக் இவர் தான் எல்லாருக்கும் அனுப்பி விட்டார். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செக் ஒரு பக்கம் அனுப்பிட்டு ஒரு பக்கம் ரெஸ்ட்ரைனிங் ஆர்டரும் கொடுக்குறாரு. செக்கை வந்து டெபாசிட் பண்ணக்கூடாது, ஏப்ரல் 30 வரைக்கும் டைம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் அவர் வந்து இங்க பண்றாரு. ஓகே, இந்த மாதிரி விஷ்ணு தரப்புல இருந்து பண்றது எதுவுமே சரியா கிடையாது when it comes to ஃபாரெக்ஸ் ஸ்கேம் ரிலேட்டடான விஷயம்.
அது அப்படியே ஒரு பக்கம் என்கொயரி போயிட்டு இருந்தது. இங்கே நிறைய பேரும் கேட்டாங்க, ஏன் மேம் அவர் அரெஸ்ட் பண்ண முடியாதா, ஏன் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. எல்லாத்துக்கும் நம்ம அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். ஓகே, வை பிகாஸ் அப்படின்னா போலீஸ் வருவாங்க, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், அவங்க அதுக்கப்புறம் அதுக்கான என்கொயரிஸ் பண்ணுவாங்க. அந்த என்கொயரியிலேருந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு போலீஸ் அப்புறம் திரும்ப விஷ்ணு வில் பி கால்டு ஃபார் த என்கொயரி. அதுக்கப்புறம் இருக்க எவிடன்ஸ்லாம் வச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு இது போகும். இப்போ நீங்கள் இவரோட இந்த ஃபாரெக்ஸ் ஸ்கேமை வச்சு சொல்லும் போதே அவங்க அம்மாவுக்கு சம்மந்தம் இருக்குது, அவங்களோட பிஏ அப்படின்னு சொல்கிறீங்க, பிரீத்தி, இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க 3 பேரும் தான் சம்பந்தம் அப்படின்றது சொல்லப்படுது. ஆனால் இப்போ விஷ்ணு அவர்களுக்கு ஒரு லைம் லைட் கிடைக்குதுனாலே அது அவங்களுடைய மூலமாக தான் வருது. அப்போது அவங்களுக்கு இதில் ஏதாவது பங்கு இருக்குமா? ஃபாரெக்ஸ் ஸ்கேம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபடுறாரு, இவ்வளோ கோடி ரூபாய் வந்து லாபம் கிடைக்குது, இவ்வளோ கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸ்கேம் பண்ணியிருக்காருன்னா இது உங்கள் ஒய்ஃப்க்கு தெரியாமல் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து ஒரு பேசிக்காக எல்லாருக்குமே தோன்றக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அதுக்கு அவங்களுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸில் அவரை பற்றி இவர் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறாரு நான் நிறைய கேட்டுட்டேன், எவிடன்ஸ் வச்சு தானே கேட்டிருக்கேன், எதுக்கும் இங்கே ஆன்சர் வரவே இல்லையே. ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் சுட்டி காட்டும் பொழுது அஷ்மிதா சைட்ல இருந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இதை வந்து என்னோட மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தாங்க. அப்போ இதை நம்ம எப்படி ரிலேட் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் இங்கே எல்லாருமே கேட்குற விஷயம் அதுதான். எங்க ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கோ ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்டுக்கோ எந்த ஆக்டிவிட்டி செஞ்சாலும் தெரிஞ்சுதான் செய்வாங்க. எதுவுமே இங்கே தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்றது ஈஸியாக வந்து ஒரு இன்னசென்ட் ஒரு ஃபேஸ் ஆஃப் எடுத்துட்டு விலகி போயிட முடியாது அந்த இடத்துல. ஓகேவா? அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இங்கே அஷ்மிதா எப்போ நம்ம ரிலேட்டட்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய இடத்துல அஷ்மிதா எடுத்தது இங்கே எப்படி எடுத்திருக்காங்கன்னா, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, பிகாஸ் என்ன கேட்டால் பிஸ்னஸ் பண்ணீங்க, நான் நோவே ரெலவென்ட் டு திஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய எடுத்திருக்காங்க. எப்போ அவங்களுக்கு சம்மந்தம் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரலாம்னா எவிடன்ஸ் இருக்கும் பட்சத்தில், அவர் ட்ரேடிங்ல ஏமாத்தின பணம் இவங்களுக்கு ஏதாவது போயிருக்கா, இல்லை இவங்க ஏதாவது சைன் பண்ணியிருக்காங்களா, இவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஏதாவது ஹோப்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும். அப்போ அஷ்மிதா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது பிஸ்னஸ் லாஸ், திரும்ப திரும்ப எப்படி இது பிஸ்னஸ் லாஸ்ன்னு சொல்றாங்கன்னு தெரியல. அஷோர்டு கேபிட்டல்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு எப்படி பிஸ்னஸ் லாஸ்ன்னு சொல்றாங்க இந்த இடத்துல. எம்ஓயூல எங்கேயுமே அந்த மாதிரி மென்ஷன் பண்ணப்படல. ஸோ இந்த இடத்துலயுமே அஷ்மிதா வந்து விஷ்ணுவை வந்து டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இந்த ஃபாரெக்ஸ் ஸ்கேம் வரைக்குமே. ஆனால் இப்போ சமீபத்தில் 2-3 வீடியோக்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. அது எல்லாமே வந்து விஷ்ணு வந்து கெஞ்சுற மாதிரியான வீடியோஸ். செக்ஷுவலி அவர் வந்து நிறைய பெண்கள் கிட்ட வந்து தவறான விஷயங்கள் பேசியிருக்கிறாரு, அவருடைய ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கிட்டே இந்த மாதிரி பேசுறாருன்னு சொல்லி அடிச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் காணொலியெல்லாம் வந்தது. அப்போ அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது மேம்? இந்த வீடியோவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இது எதனால ரிலீஸ் பண்ணப்பட்டது? இங்கேயும் மக்கள் கேட்குற நிறைய விஷயம் என்னன்னா, எங்க அதில் தான் டிஃபெண்ட் பண்ணீங்க, ஒரு பொண்ணுங்க விஷயத்துல எங்க டிஃபெண்ட் பண்றீங்கன்னு கேட்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். நமக்கு எல்லாமே புரியுது. ஒரு பக்கம் அஷ்மிதா பிரெக்னெண்டா இருக்காங்க, எப்போ வேணா குழந்தை பிறக்கலாம் ஒரு விஷயம், அதுக்கப்புறம் அவங்க மேல சிம்பத்தி இருக்கிறது, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எல்லாமே புரியுது. அஸ் அ விமனா எல்லா கஷ்டங்களும் நமக்கு புரியுது, இல்லாம இல்லை. பட் ஆனால் தன்னுடைய கணவர் வந்து இத்தனை பெண்கள் கிட்ட இவ்வளவு தவறாக பேசுறான்னு நினைக்கும் போது எந்த ஒய்ஃபா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இங்க கொந்தளிக்க இல்லையா? ஆனா அவங்க சைலண்டா இருக்காங்க. அதுதான் விஷயம். ஏன் அஷ்மிதா வாயை திறக்கல இங்கன்றது தான் இங்க விஷயமா இருக்கு. ஏன்னா விஷ்ணுவே இதுல கேட்க இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வர கொடுத்திருந்தாரு. இந்த வீடியோ வந்து ஐ திங்க் 15ஆம் தேதியோ ஒரு வீடியோ வந்து என்னோட ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்றதா இருக்கட்டும், இன்ஸ்டாலியோ வாட்ஸ்அப்லயோ டிஎம் வந்தா யாரும் கண்டுக்காதீங்கன்னு சொல்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய விஷ்ணு தரப்புல இருந்து பேசப்பட்டதா இருக்கட்டும். அப்புறம் ஞாயிறு திங்கள் 2 வீடியோ வந்தது, திஸ் இஸ் ஃபேக்ட் நாட் அ ஃபிக்ஷன் போட்டு அவங்களோட ஃப்ரெண்டு தான், பட் ஸ்கேம் கூட நாங்கள் நின்னோம், பட் இந்த விஷயம் வெளில வரும்போது எங்களால் சொல்லிட்டு அது வந்து விஷ்ணுக்கு ஆதரவாக கொடி தூக்குறவங்க எல்லாம் ஏஐ ஸ்கிரிப்டடு, அந்த ஸ்கிரிப்டட் வந்து காமனாக சொல்றது ஏஐ மார்ஃபடு அப்படின்னு சொல்லப்பட்ட வீடியோஸ் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. ஓகே, அதை தாண்டி இது வந்துட்டு எப்படி சொல்றது 15th நைட் எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்ற மாதிரியும், எங்க ஒரு பொண்ணுக்கே இந்த மாதிரி நடக்கும்போது எங்களால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்ற மாதிரியும் தான் அந்த குரூப் எல்லாமே போட்டிருந்தாங்க. விஷ்ணு அதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருப்பாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்ன 1 கோடி கேட்டு மிரட்டினாங்க அப்படிங்கிற மாதிரியும், என்ன ரவுடிஸை வச்சு மிரட்டினாங்க அப்படிங்கிற விஷயம், என்னை வந்து அங்கேயே வச்சு கொண்டுணும்னு நினைச்சாங்க, பிகாஸ் என்னோட ஐடென்டிட்டி அழிக்கிறதுக்கான ஒரு விஷயம், அதனால தான் இன்ஸ்டா பேர் மாற்றப்பட்டது, என்னோட டிபி ரிமூவ் பண்ணப்பட்டது எல்லாமே அப்படி சொல்லியிருக்காரு. அவரே வந்து அது நான் தான், அந்த வீடியோல இருக்கிறது நான் தான், பட் என்னை மிரட்டி இதெல்லாம் பண்ண வச்சாங்க, மிரட்டி தான் வந்து ஒரு காண்டம் கூட அவருடைய பாக்கெட்ல இருந்து எடுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம், இது எல்லாமே மிரட்டி தான் கொண்டு வந்தாங்க அப்படின்றத அவர் சொல்றாரு. அப்போ இதை நம்ம வந்து மிரட்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அதுதான் நான் கேட்குறேன். இன்னைக்கு இவர் வந்து அந்த குரூப்பை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு அந்த இடத்துல. அப்போ நீங்க வந்து இந்த விஷயம் உண்மையா இருந்தா அன்னைக்கு நீங்க கம்ப்ளைண்ட் போயிருக்கலாம்லன்னு கேட்டாரு. ஏங்க இவருக்கு 15ஆம் தேதி இவர் அடிச்சாங்கன்னு சொல்றாங்க நைட் வச்சு, இவரே இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாரு, தன்னோட உயிருக்கு த்ரெட்டனிங் இருக்குன்றாரு, மிரட்டல் இருக்குன்றாரு, எல்லாமே இருக்குன்றாரு இல்லையா அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இவ்வளோ நாள் ஏன் அமைதியா இருந்தாரு, ஏன் இவ்வளோ நாள் மறைஞ்சு இருந்தாரு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருமா வராதா அந்த இடத்துல? இந்த இடத்துல வந்து நீங்க சொன்னீங்கன்னா என்னோட ஃபேமிலிக்கே இதாயிடும், ரிலீஸ் பண்ணி குழந்தைங்க பார்த்தா அசிங்கம், அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுக்கு சொல்லணும்? அந்த அளவுக்கு அவரை வந்து ஃபோர்ஸ் பண்றதுக்கான என்ன அவங்க கிட்ட விஷ்ணு தரப்பு விஷ்ணு மாட்ட வைக்கிற மாதிரி அவங்க கிட்ட என்ன அப்படி இருக்கும்? இவர் சிம்பிளா ஒரே வாரத்தில் முடிச்சிட்டார்ல, என்ன த்ரெட்டன் பண்ணாங்க, எனக்கு
கொன்னுடுவேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. கொன்னுடுவேன்றது எப்படி ஒருத்தர் வந்து சொல்ல முடியும்? என்ன ஏதாவது ஒரு ரீசன் ஏதாவது இருக்கணும். எக்ஸாக்ட்லி. see ஒரு விஷயம், இவங்க நிஜமாவே அந்த மாதிரி விஷ்ணு வந்து தூக்கி வச்சு த்ரெட்டன் பண்ணி பண்ற மாதிரி இவங்க இருந்தாங்க ஆப்போசிட் சைடு அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி பண்றது தப்பு, சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. ஏன்னா இவங்க தங்கச்சி இவங்க பண்ணதுக்கு இதுக்கெல்லாம் இவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். மேபி அவங்க அதை செய்ய தவறிட்டாங்க அந்த இடத்துல. ஓகேவா? இங்க விஷ்ணு அவர்கள் வந்து என்னன்னா எப்பவுமே ரொம்ப அக்ரெசிவா ரொம்ப கோவமா பேசக்கூடிய ஒரு பர்சன் அந்த இடத்துல. அப்படி இருக்கும் போது ஏன் அந்த வீடியோல எங்கேயுமே ஒரு மூஞ்சில அந்த மாதிரி அக்ரெசிவ்னஸே தெரியலையே. ரொம்ப வந்துட்டு பயந்து போய் அவர் குற்றவாளின்ற மாதிரி தான் அந்த இடத்துல இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ இன்னொன்று என்ன அந்த இடத்துல பார்க்க முடியுது, அவர் வந்து நான் ஃபிளர்ட் தானே பண்ணேன், நான் ரேப்பா பண்ணிட்டுன்ற ரேஞ்சுக்கு ஒன்று இருக்கு அந்த இடத்துல. ஓகே, அதை தாண்டி என்னையும் அவங்களையும் ரூம்ல விட்டு போனாங்கன்றாரு. அது ரொம்ப அசிங்கமான வார்த்தை தானே அந்த இடத்துல. ஏன்னா ஒரு பெண்ணை வந்து நீங்க சொல்றீங்களா அது இருந்தா ஊசி வந்து இடம் கொடுக்காம நூல் நுழையாத அந்த விஷயம் நம்ம பேசுறோம் இல்லையா. அப்போ ஒரு ஆணுக்கும் இந்த இடத்துல கருப்பு உத்தமன் எல்லாமே இருக்குல்ல, அந்த தன்மை பெண்களுக்கு இருக்க எல்லாமே உத்தமி பத்தினின்ற எல்லா கான்டெக்ஸ்டும் ஆண்களுக்கும் பொருந்தும் தானே. அப்போ அவர் அந்த இடத்துல அவர் வெளில வந்திருக்கலாம்ல அந்த இடத்துல. ஓகே, இல்லைன்னா அவர் என்ன பண்ணிருக்கலாம், உடனே இமீடியட்டா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. ஏன்னா அந்த இடத்துல பார்க்கும்போதே தெரியுது லிப்ஸ் நல்லா இருக்கு, லிப் ஷேடு நல்லா இருக்கு, உன் ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுத்து வச்சவர் அந்த இடத்துல. அதெல்லாம் என் ஒய்ஃப் கெட்ஸ் போர்டுன்னு போடுற அளவுக்கு என்ன இருக்கு இப்போ அந்த இடத்துல வந்து இது எல்லாமே வந்து விஷ்ணு வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அவர் வந்து ஒரு விமனைசர் மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க அப்படின்றது சொல்றாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஃபோரெக்ஸ் ஸ்கேம்ல வந்துட்டு அவர் எப்படி பெண்களை டீல் பண்ணாரு, அவர் எவ்வளவு அரகண்டா டீல் பண்ணாரு, எவ்வளவு ரூடா பேசினாரு, ஸோ அதுதான் அவருடைய ஒரிஜினல் கேரக்டர். இதெல்லாம் வந்து இந்த ஃபோரெக்ஸ் ஸ்கேம் மறைக்கிறதுக்கான வந்து ஸ்கிரிப்டட், இதெல்லாம் விஷ்ணு அந்த மாதிரி கிடையாது, இது வந்து ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்றது எப்படி? சரி, அந்த சாட்டுக்கு அப்ப என்ன சொல்றாங்க அந்த இடத்துல? இவங்க வந்துட்டு அண்ணான்னு சொல்லியும் சாரிமா தங்கச்சின்னு போட்டுட்டு மறுநாள் காண்ட் see you as தங்கச்சி. அது ஏன் போடணும்? இது விஷ்ணுவா தானே போட்டிருக்காரு. அது முன்னாடி விஷ்ணு ஃபோன் விஷ்ணு கிட்ட தானே இருந்துச்சு, வேற யார்ட்டும் இல்லையே அந்த ஃபோன். அப்ப விஷ்ணு தானே போடுறாரு, அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அவர்? அதுக்கான விளக்கங்களை கொடுக்கட்டும். அப்ப அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி இதை சொல்லலாம். இப்போ அந்த மொபைல் மிஸ் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய மெசேஜஸா இருக்கட்டும் இல்ல எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, என்னுடைய மொபைலே மிஸ் ஆயிடுச்சுன்றதையும் அவர் பதிவு பண்றாரு. அன்னைக்கே ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அதுதான் திரும்ப கேட்கிறோம். ஒரு விஷயம் அன்னைக்கே ஆச்சுன்னா என்னோட அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணுங்க, என்னோட அக்கௌண்ட் ரெக்கவரி பண்ணி கொடுங்க, என் மொபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னு ஏன் அவர் அன்னைக்கே சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இது இப்போ இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும்ல, ஏன் இவ்வளோ டிலேவா வந்து கொடுக்குறாரு இந்த இடத்துல? இப்போ இந்த ஃபோரெக்ஸ் ஸ்கேமா இருக்கட்டும் இல்லைன்னா இந்த மாதிரியான விமன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இருக்கட்டும், இது எல்லாமே வந்து விஷ்ணு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். ஃபோரெக்ஸ் ஸ்கேமும் அவர் பண்ணியிருக்காரு, இதுவும் பண்ணியிருக்காரு. இதுல எல்லாத்துலயுமே அஷ்மிதாவும் இதுல பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு இது வந்து வர ஆரம்பிக்குது. அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து ஆக்டிவா இருக்கிறாங்கன்ற ஒரு காரணத்தினால அவங்கள எப்படி இதுல இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்ற கொஸ்டினும் ஒரு சில தரப்புல இருந்து கேள்விகள் வருது. அவங்களுடைய ஃபேன்ஸா இருக்கலாம், ஏன் அஷ்மிதாவை சொல்றாங்க, அவங்க பாவம் அவங்க வந்து அவங்களே உழைச்சி வந்திருக்கிறாங்க, அவங்களையே இன்வால்வ் பண்றாங்க அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது மேம்? அவங்க ஏன் பதில் சொல்லணும், அவங்க பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்றதுக்கான விளக்கங்கள் கண்டிப்பா. ஏன்னா இப்போ ஏன் பதில் சொல்லணும், ஏன் பதில் சொல்ல தேவைன்ற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, அஷ்மிதாவை சேர்த்து பேசுறாங்க. அவங்க அதுக்கு ஒரு லெட்டர்ல ஏதோ ஒன்று போட்டுட்டாங்க. பெண்கள் சம்பந்தப்பட்ட இவ்வளவு விஷயங்கள் இங்க வருது இல்ல, அப்போ வந்து இன்னும் அவங்க வந்து விஷ்ணுவை டிஃபெண்ட் பண்ண போறாங்களா இல்ல இது என்ன மாதிரி? ஏன்னா பெண்களுக்கு பெண்கள் சார்ந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க வந்து உமன் ஆண்டர்பிரனர், உமனை மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிற எல்லா ஒரு குவாலிட்டிஸ் அப்படியெல்லாம் அஷ்மிதாவை சொல்லும் போது இப்போ கண்டிப்பாக அஷ்மிதா இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்ல இந்த இடத்துல. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் தானே இதை பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு விளக்கம் அவங்க அந்த இடத்துல இருந்து கொடுக்கணும் இல்லையா இந்த இடத்துல. ஓகே, இப்போ இவர் விமனைசர் அப்படின்னா இப்போ வந்து அவருடைய ஃப்ரெண்டோட சிஸ்டர் கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது. ஏன் இவர் அந்த அளவுக்கு ஒரு மோசமான நபர்னா இப்போ வேற பெண்கள் இருக்காங்களே, அதுல இன்னொரு ஐடி இருக்கே, அதுல இன்னொரு ஐடி இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வரல, இவர் கம்ப்ளைண்ட்ஸ் வரல தான். ஏன்னா இன்னும் சில பேரும் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஷ்ணு எங்ககிட்டயே அப்படி பேசினார் தான், நாங்கள் உடனே பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னும் நிறைய பேர் இங்க இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும் போது வந்துட்டு என்னன்னா இந்த இடத்துல விஷ்ணு இருக்கும் போது இந்த 2 அக்கௌண்ட் தானே அப்படின்றத தாண்டி அவர் எல்லாருக்கிட்டையும், ஏன்னா அவர் கேட்கும் போதே நம்ம வந்து காஃபி டேட் போலாமா, ரூம் போட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்பெல்லாம் கேட்ட ஆள் தான் விஷ்ணு. ஓகே, அப்போ மக்கள் அப்போ சொன்னப்போ நான் நம்பலை, பட் இப்போ இதை ரிலேட் பண்ணும்போது என்னால் நம்பக்கூடிய ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மக்களுக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு சொல்கிற விஷயம் இப்படி தான் விஷ்ணு அப்படின்னும் போது ஒரு விஷயம் என்னன்னா, இது வெறும் பேசிட்டு இருக்கிறத தாண்டி பாதிக்கப்பட்டவங்க வெளியில் வந்தால் தான் இது கம்ப்ளைண்ட் ஆகும். கம்ப்ளைண்ட்டாக ஆச்சுன்னா தான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இந்த இடத்துல ட்ரேடிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மூலமா தான் பெண்களோட கான்டாக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை பெண்கள் கூட லிங்க் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவருக்கு அப்படி தான் கிடைச்சதா இல்லை வேறு எதுவும் வழிகள் மூலமாக இல்லை சும்மா இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி ஒரு நபரா இவர் எப்படிப்பட்டவர்? எனக்கு இங்கே தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பெரிய ரோல், ட்ரேடிங் ரொம்ப பெரிய ரோல். ஏன்னா ட்ரேடிங் இவர் பண்ணுறவன்ற பேரில் எல்லாத்தையும் எடுத்து பேசி, ஆனால் இன்னும் சில பெண்கள் இங்கே சொன்ன விஷயம் என்னவா இருக்குது எங்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நம்பர்லாம் எப்படி அவருக்கு தெரிஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியல. ஓகே, பட் ஆனால் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா எங்கள் நம்பருக்கு வந்து இந்த மாதிரி விஷ்ணுக்கு இருந்து ட்ரேடிங் ரிலேட்டடாக டெக்ஸ்ட் வருது அப்படிங்கிற மாதிரியும் சில பெண்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கே தெரியல எப்படி நம்பர் எடுத்தாங்க என்ன ஏதுன்னு, அந்த பெண்களுக்கே தெரியல அந்த இடத்துல. இதில் வந்து இன்டெரக்டாகவோ இல்லை டேரக்டாவோ அஷ்மிதா இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இது வரைக்கும் எவிடன்ஸ் இல்லை. அதான் சொல்கிறேன், ஒருவேளை இன்வால்வ்டாக இருந்தால் அதுக்கான கான்சிக்வன்சஸ் அவங்க
அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த இடத்துல அஷ்மிதா. இப்போ இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் ஸ்கேமும் இருக்கு, அதுக்கப்புறம் இப்போ விமன் பிரச்சனைகளும் இருக்கு. இப்போ வரைக்கும் விஷ்ணுவை வந்து அரெஸ்ட் பண்ண முடியலையே, ஏன் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்காங்க? இத்தனை பெண்களுடைய இதுல வந்து அவர் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காரு, இவ்வளோ ஸ்கேம் பண்ணிருக்காரு, இப்படி பல அவர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கும்போது இப்போ வரைக்கும் அவர் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. அப்போ இது என்னதான், இது வரும் பேசிட்டு மட்டும் தான் இருக்க போறோமா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இல்லை, அது நிறைய பேர் இருக்கு, அப்படி கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு பக்கம் சிவில் கேஸஸும் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் கிரிமினல் கம்ப்ளைண்ட்ஸும் போயிட்டு இருக்கு, அதுக்கான என்கொயரிஸும் போயிட்டு இருக்கு. அது நடந்ததுக்கப்புறம் போகும்போது தான் என்கொயரி வரும்போது தான் இது என்ன நடக்க போகுது, விஷ்ணு அரெஸ்ட் ஆக போறாரா இல்லை பணத்தை திரும்ப எப்படி கொடுக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இந்த பக்கம் வரப்போகுது. பட் இட் கம்ஸ் டு கேர்ள் ரிலேட்டட் இஷ்யூ, அது ஹராஸ்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூ பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பாதிக்கப்படும் யாரும் வெளில வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் தான் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கப்படும். அட் த சேம் டைம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களோட ஐடென்டிட்டி, விக்டிம் ஐடென்டிட்டி வில் பி கெப்ட் கான்ஃபிடென்ஷியல். அதுதான் விஷயம் அந்த இடத்துல. இப்போ ஸ்கிரிப்டடா இவர் வந்து என்னோடது எல்லாமே வந்து காணாம போயிடுச்சுன்னு சொல்றதே ஒரு ஸ்கிரிப்டட்னு சொல்றாங்க. அது அப்படி பண்ணிருந்தா அது தப்பு தானே. மேபி அது ஸ்கேம்ல இருந்து அவர் தப்பிக்கிறதுக்காக அந்த இடத்துல என் ஃபோன் எல்லாமே அழிஞ்சு போச்சு, எல்லாமே போயிடுச்சு, நாளைக்கு எதாவது கேட்டால் ஃபோன்ல தாங்க ரெக்கார்ட் இருந்துன்னு சொல்லி தப்பிச்சிடலாம்ல. ஓகே, ஏன்னா ஐஃபோனு கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்கணும், அங்கேயும் சொல்றாரு அதுலயும் எல்லாம் எரேஸ் பண்ணிட்டாங்க, என்னோட ஜிமெயிலையும் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப விச் மீன்ஸ் இது ரொம்ப சந்தேகம் எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இந்த இடத்துல. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயுமே அவர் மேல வந்து ஒரு அக்யூசேஷன்ஸ் வைக்கப்பட்டுட்டே இருக்கு, எல்லாத்துக்கும் ப்ரூஃப்ஸ் இருக்கு. இப்படி இருக்கும்போது அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டா எந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும்? கண்டிப்பா இந்த இடத்துல சீட்டிங் இருக்கு, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கு. இப்போ இது ஒருவேளை இந்த மாதிரி இன்னும் சில பேர் வந்து வெளியே கம்ப்ளைண்ட் வந்து நிரூபிக்கப்பட்டால் ஐடி ஆக்ட் இருக்கு, பிஎன்எஸ் ஆக்ட் இருக்கு, இது எல்லாமே மக்கள் பாதிக்கப்பட்டவங்க வெளியே வரணும். ஏன்னா அவருக்கு என்ன கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு டிவிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு கிடையாது, மற்ற எந்த விஷயமும் அவருக்கு எங்கேயுமே கிடையாது. விஷ்ணு சம்திங் இஸ் ஜஸ்ட் ஷோயிங் ஆஃப் டு த பீப்புள், எனக்கு இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. ஒன்று ரெண்டாவது, இந்த மாதிரி தவறு செய்யறாருன்னு யாராவது தெரிஞ்சாலும் தவறு செய்யறவங்க கூட யாரும் நிக்க மாட்டாங்க, நிக்க போறது கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை இந்த இடத்துல. இப்போ லீகலா அவர் மேல என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும், எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் அவருக்கு கொடுக்கப்படும்? இப்போ லீகலா அதை நான் சொன்னேன் இல்லையா, ஏன்னா இப்போ நம்ம இருக்கும்போது சில ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம இப்போ வெளியே சொல்ல முடியாத இடத்துல இருக்கும் சில ரீசன்ஸ் கிடையாது. ஏன்னா ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் நம்ம சொல்ல முடியாது. நான் அதான் சொல்லிட்டு இல்லையா, சீட்டிங் இருக்கு, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இந்த இடத்துல இருக்கு, கிரிமினல் த்ரெட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா கிரிமினல் இன்டிமிடேஷன்ற ஒரு விஷயம் இருக்கு. when it comes to women related விஷயம் ப்ரூவ் பண்ணப்பட்டால், யாராவது அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தால் இம்மீடியட்டாக அங்கே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஐடி ஆக்ட், பிஎன்எஸ் ஆக்ட் எல்லாமே அங்கே உள்ள வரும். விஷ்ணு அவர்களுடைய ஒரு அவ்வளோ பிரச்சனைகளை பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.